நேரம் ஆயிட்டே. விடிஞ்சே போச்சு. இவ்வளவு நேரமா தூங்குனே? விடிய காலமே முழிச்சாதான் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியும்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு லேட்டா முழிச்சிருக்கேன். சரி, முதல்ல போய் காப்பி போடுவோம். இவ்வளவு நேரம் கழிச்சு முழிச்சிருக்கேன்னு காலையில எப்படி டிஃபன் செஞ்சு சாப்பாடு செஞ்சு பள்ளியெடுத்துக்கு அனுப்ப? எதுக்கு இப்படி தூங்குனே? குஷ்பாது முழிச்சிருப்பாளா இல்லையான்னு தெரியலையே. இவ என்னால 5 மணிக்கெல்லாம் முழிச்சு தோட்டத்துக்கு போவ. அப்ப நானும் முழிச்சிருவேன். இன்னைக்கு தூங்கிருக்காவல. ஏன் இப்படி தூங்கியாவ? இன்னைக்கு காலையில எதுக்கு தோட்டத்துக்கு போவேல? ஒரு சமயம் ராத்திரி லேட்டா வந்து படுத்ததுனால உறங்கிட்டு கிடக்காவளோ? சரி சரி, நம்ம எதுக்கு முதல்ல காப்பியை போட்டு வந்து அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எழுப்புவோம். ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னா என்ன செய்ய? காலையில முடிச்சு இன்னைக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். கண்டிப்பா ஒரு வாசப்பக்காவும் குஷ்பக்காவும் வந்தவன சந்தோஷப்படுவாவ. என்னைய கண்டிப்பா பாராட்டுவாவ. என்னாலே நம்ப முடியல, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு வந்து நானா இவ்வளவு வேலை பார்த்தேன். நான் கூட நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல ரோசா பக்கம் வந்துருவாவ, சேர்ந்துதான் செய்யணும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா அவிய என்னும் கூட முடிச்சு வரவே இல்லை. சரி சரி, இன்னைக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ரோசா பக்கம் வந்து பார்த்துட்டு அசந்து தான் பாப்பறாவ. சரோஜினி, என்ன சரோஜினி இவ்வளவு சீக்கிரமா முடிச்சு வந்து இங்க நின்னுட்டு இருக்கா? ஏக்கா, முடிச்சு வந்தது மட்டும் இல்ல, டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு பாருங்க. ஆமா, இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சிருக்கியே. எப்படி சரோஜினி இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிச்சு வந்தா? ஏக்கா, எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு தூக்கமே வரலக்கா. அதனால 5 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சு வந்து கிச்சனை பார்த்தனா யாருமே இல்ல. சரி, நீங்க முடிச்சு வரதுக்குள்ள நம்ம வேலையை ஆரம்பிப்பேன்னு ஆரம்பிச்சேன். இட்லி ஊத்தி வச்சுட்டு பருப்பையும் அவிய போட்டுட்டு சாம்பாருக்கு காய வெட்டினேன். நீங்க வர மாதிரி தெரியல, அதனால சாம்பாரையும் வச்சுட்டேன். அப்படியே தேங்காய் கீரி சட்னி அரைச்சிட்டேன். இப்ப சோறு அடுப்புல இருக்குக்கா. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிண்டி கொடுப்பீல்ல? சரோஜினி, என்னமோ தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி இன்னைக்கு எனக்கு தூக்கம் வந்துட்டு பாத்துக்க. நானே முழிச்சு எப்படி வேலையை முடிக்க போறோமோன்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கிய. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், எப்படி எல்லா வேலையும் முடிச்சு பிள்ளைகளை பள்ளியெடுத்துக்கு அனுப்ப போறணும்னு நினைச்சிட்டே ஓடி வாரேன். வந்து பார்த்தா நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டியே. ஏக்கா, இன்னைக்கு ஒரு நாள் நான் செஞ்சிருக்கேன், நீங்க தினமும் செய்றிய. நீங்க வருவீன்னு தான் எதிர்பார்த்துட்டே செஞ்சேன், ஆனா நீங்க வரல, நானே செஞ்சு முடிச்சிட்டேக்கா. ரொம்ப நன்றி சரோஜினி. ரோசப்பக்கா, இதுக்கெல்லாம் என்னக்கா நன்றி? தினமும் எங்களுக்காக நீங்க சமைக்கிறிய, நாங்க உட்காந்து என்ன நன்றி சொல்லிக்கிட்டேவா சாப்பிடியோ? இது நம்ம வீடுக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே செய்யணும். ஆமா சரோஜினி, எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். ஆனாலும் நீ இன்னைக்கு ஒத்தையில எல்லா வேலையும் பார்த்துருக்க பத்தியா? இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏக்கா, என்ன தினமும் நான் உங்க கூட சேர்ந்து வந்து வேலை பார்க்கேன்க்கா. நான் ரொம்ப நேரத்து வரைக்கும் தூங்கி பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் பிடிக்கல. நான் விடிய கிளம்பி முடிச்சு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமைச்சிருவோம். சரி சரோஜினி, நான் தான் முதல்ல முடிச்சு வருவேன், 2வது குஷ்பு வருவா. இன்னைக்கு அவளெல்லாம் வராம தூங்கி இருந்திருக்கா? ஆமாக்கா, குஷ்பக்காவும் வரல, என்னதான் வருவான்னு நினைக்கேன். சரி சரோஜினி, தள்ளிக்கே நான் காப்பி போட்டுறேன். ஏக்கா, காப்பி போட்டுட்டேன்க்கா. இருங்கக்கா, நான் ஊத்தி தரேன், நீங்க எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. என்ன சரோஜினி, எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை கூட இல்லாம பண்ணிட்டா? பரவாயில்லக்கா, எல்லா வேலையும் நீங்க தானே தினமும் செஞ்சுட்டு கிடக்குறிய. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களா. மதியத்துக்கு கூட நானே சமைக்கிறேன். இல்ல சரோஜினி, நீ ஒத்தையில கிடந்து செஞ்சிருக்கால, மதியம் நான் செஞ்சுக்கிட்டேன். இல்லக்கா, 2 பேரும் சேர்ந்து செய்வோம். இது நம்ம வீடு, நம்ம குடும்பம். எல்லாருக்கும் நீங்க ஒத்தையில கிடந்து கஷ்டப்பட்டு செய்யணும், நானும் சேர்ந்து செய்யுங்கக்கா. சரி சரோஜினி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படிதான் பொறுப்பான மருமகளா இருக்கணும். நீ நானும் ஆசைப்பட்டேன், அத்தையும் ஆசைப்பட்டாவ. நினைச்ச மாதிரியே நீ வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிக்கா, அந்த காப்பி ஊத்தி தரேன், எடுத்துட்டு போங்க. ஏக்கா, காப்பி போட்டாச்சா? காப்பி மட்டும் இல்ல யாமினி, சமைச்சே முடிச்சாச்சு. டிஃபன் கூட சாப்பிடணும், நீ இப்பவே சாப்பிடலாம். அப்படியா? என்னக்கா ரொம்ப சீக்கிரமா சமைச்சிட்டீங்க? நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஐயோ, எல்லாத்தையும் நான் எங்க சமைச்சேன், சரோஜினி தான் சமைச்சிருக்கா. ஏய் சரோஜினி, நீயா செஞ்சா? என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, உனக்கு நானும் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. யாமினி, நீ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, உன்னை எப்படி கூட முடியும்? நைட்டெல்லாம் படிச்சிருப்பா, காலையில காலேஜுக்கு போயிருவா. நீ முதல்ல படிச்சு முடியும், அதுக்கு பிறகு வீட்டு வேலை செஞ்சுக்கலாம். இப்பதான் நான் இருக்கேன்ல, நான் வேலை செஞ்சுக்கிட்டேன். சரி சரோஜினி. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாறி மாறி 2 பேரும் போட்டி போட்டுட்டு எனக்கு உதவி செய்ய வரியல. இனி நம்ம வீட்டுல நான் ஒத்தையிலே வேலை செய்ய வேண்டியதில்லை, எனக்கு எல்லாரும் உதவி செய்ய இருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு. ரோசப்பக்கா, நீங்க எதுக்கு கவலைப்படணும், எங்களை கூப்பிடுங்கக்கா, எந்த வேலையா இருந்தாலும் நாங்க செய்யோம். சரி சரோஜினி, காப்பியை தான் நான் கொண்டு போய் கொடுக்கேன். ஏக்கா, எல்லாருக்கும் ஊத்தி வச்சிருக்கேன், நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்கக்கா. சரி சரோஜினி தா. யாமினி, இந்த காப்பி எடுத்துக்க. ஏக்கா, நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன், அவருக்கு எனக்கு சேர்த்து 3 கிளாஸ் கூட எடுத்துக்க. யாமினி, யார் கேட்க போறா? நம்ம வீட்டுல என்ன பால் இல்லையா, காப்பி இல்லையா? 2 போதும். சரோஜினி, ஆனந்த் குழந்தைக்கு நானே கொடுத்துறட்டுமா? இல்லக்கா, அவருக்கு நானே எடுத்துட்டு போய் கொடுக்கேன். சரி சரோஜினி, அப்ப நான் மத்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துறேன். சரிக்கா. அவருக்கு காப்பியை கொண்டு போய் கொடுப்போம். மாமாட்ட இன்னைக்கு சமையலே நான் தான் பண்ணேன்னு சொல்லணும், கண்டிப்பா சந்தோஷப்படுவாவ. இனி நான் இந்த வீட்டுல பொறுப்பான மருமகளா நடந்துக்கிட போறேன். ஏக்கா,
சீக்கிரமா முழிச்சிட்டியோ? நான் முழிக்க நீ கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அவியல அத்தானா நேத்து ரொம்ப லேட்டா வந்து படுத்தாவ பத்தியா? அதனால அவிய வரலையேன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தேனா தூக்கமே வரல. அதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேக்கா. காப்பி போட்டுட்டியோ? நான் போய் சாம்பார் வைக்க காயெல்லாம் விட்டுட்டுமா? வேண்டாம் குஷ்பு, சமைச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்படியா, சமைச்சு முடிச்சாச்சா? பரவாயில்லையக்கா, நீ ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருப்ப போல இருக்கே. நான் முழிக்கல குஷ்பு, நானும் இப்பதான் முழிச்சு கிச்சனுக்கு போய் காப்பி எடுத்துட்டு வரேன். வேற ஏங்கா சமைச்சாச்சு, காயெல்லாம் நறுக்காண்டாங்க? அது வந்து குஷ்பு, நான் போறதுக்கு முன்னாடி சரோஜினி எல்லா வேலையும் செஞ்சுட்டா. அவளா? ஆமா குஷ்பு, அவளுக்கு சீக்கிரமா முழிப்பு வந்துட்டான். 5 மணில இருந்து சமைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா. அப்படியா, அவளா செஞ்சா? ஆமா குஷ்பு, காப்பி கூட நான் போடல, அவதான் போட்டு வச்சிருந்தா. நான் போய் காப்பி வாங்கிட்டு தான் வரேன் எல்லாருக்கும் குடுக்கேன்னு சொல்லிட்டு. நேத்து நானும் அத்தான் வரலன்னு சொல்லிட்டு முழிச்சே இருந்தேனா, ரொம்ப நேரம் தூங்கியிருக்கேன். 5 மணிக்கு முழிப்பாவே எனக்கு முழிப்பு தட்டிரும். இன்னைக்கு என்ன தூங்கிட்டு தான் கிடக்காவ, நானும் அப்படியே கிடந்து தூங்கியிருக்கேன். அப்படியா, சரோஜினி மட்டுமா சமைச்சா? ஆமா குஷ்பு, அவ ஒத்தையில தான் சமைச்சிருக்கா. ஏக்கா, அவ சமைச்சத வாயில வைக்க முடியுமா? எதுக்கு காரணம் சரோஜினிக்கு இப்படி வேண்டாப்பு வேலை? ஏன் குஷ்பு இப்படி சொல்லியா? இல்லக்கா, அவ முத நாள் சமைச்சிருந்தாளே, வாயிலே வைக்க ஆகல. எல்லாருமே அது காரி துப்பிட்டாவ. அவ மனசு வருத்தப்படக்கூடாதுன்னா நல்லா இருக்குன்னு அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு காலையிலே முடிச்சு எல்லாருக்கும் சமைச்சிருக்கான்னு சொல்றா. அது என்ன லட்சணத்துல இருக்குமோன்னு எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கே. குஷ்பு, அவன் நல்லதான் செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது. ஏக்கா, நீ சாப்பிட்டு பார்க்கலையோ? இல்ல குஷ்பு, காப்பியை தான் வாங்கிட்டு வரேன்னு சாப்பிட்டு பார்க்கல. ஏக்கா, அவ சமைச்சது எதுவுமே நல்லா இருக்காதுக்கா. நான் போய் காய விட்டியே, நீ வந்து சாம்பார் வை. வேண்டாம் குஷ்பு, எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதான் சாப்பிடணும். அவளை இன்னைக்கு ஆசைப்பட்டு சமைச்சிருக்கா, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏக்கா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். ஆம்பளை ஆட்கள் எப்படி சாப்பிடுவாவ, சின்ன பிள்ளைல எப்படி சாப்பிடும்? மாமா அத்தெல்லாம் எப்படிக்கா சாப்பிடுவாவ? இவ காரத்தையும் உப்பையும் அள்ளி போட்டு வச்சிருப்பா. அதெல்லாம் திங்க ஆகாதுக்கா, தூர கொட்டிடலாம். நம்ம புதுசா செய்வோம்பா. குஷ்பு, அவ இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்குதான் 5 மணிக்கே முழிச்சு வந்து சமைச்சு வச்சேன்னு சொல்லியா? அதை போய் தூர கொட்டிடலான்னு சொல்லி அப்படிலாம் பேசாத குஷ்பு. அவ மனசு வருத்தப்படுவாள்ல, இனி ஒரு நாள் வேலை செய்யக்கே சங்கடப்படுவா. இன்னைக்குதான் சந்தோஷமா வந்து நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கா, அதை கெடுக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். ஏல குசுப்பி, என்ன ஒரு கிளாஸ் காப்பியை கூட கொண்டு தரையிலே என்ன? அக்காலும் தங்கச்சியும் காப்பியை கையில வச்சுட்டு மாநாடு போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? எத்தே ஒன்னும் இல்லத்தே, சும்மா தான், நீங்க காப்பி எடுத்துடுங்க. ஐயோ வேணாத்தே, இந்த காப்பி குடிக்காதங்க. ஏலா குசுப்பி, பள்ளி ஏதோ உள்ள விழுந்துட்டோ? பள்ளிலாம் விழலத்தே, அதை விட மோசமான ஒரு ஆள் போட்டுருக்கு. என்ன சொல்லியா? ஏல ரோசா, குசுப்பி என்ன சொல்லியா? எத்தே அவ விளையாட்டுக்கு ஏதோ சொல்லியாத்தே, நீங்க எடுத்துக்கிடுங்க. எத்தே விளையாட்டுக்கு இல்ல, சீரியஸா தான் சொல்லி, காப்பி குடிக்காதுங்க, நல்லா இருக்காது. அந்த சரோஜினி போட்டிருக்கா. என்னெல்லாம் சொல்லியா? சரோஜினி காப்பி போட்டாளா? காப்பி மட்டும் இல்லத்தே, இன்னைக்கு எல்லாமே சமைச்சதும் அவதான். அப்படியா, சரோஜினியா சமைச்சா? ஆமாத்தே, 5 மணிக்கே முடிச்சு இட்லி வச்சு சட்னி வச்சு சாம்பார் வச்சு சோறு வந்துகிட்டு இருக்கு, பாத்துக்கிடுங்க. காப்பி அவதான் போட்டு தந்தாத்தே. நான் கொஞ்சம் லேட்டா தான் முடிச்சு கிச்சனுக்கு போனேட்டே. அங்க போய் பார்த்தா அவ எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருந்தா. ஏலா அப்படியா, சரோஜினியா அவ்வளவு வேலை பார்த்து வச்சிருந்தா? பரவாயில்லையா, பொறுப்பு வந்துட்டு போல இருக்கே. ஆமாத்தே, பொறுப்பா தான் பேசினா. நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டேக்கான்னு சொன்னா. இனி நானும் உங்க கூட வந்து தினமும் வேலை செய்யக்கான்னு சொல்லியிருக்கா, பார்த்துக்கிடுங்க. அப்படியே பரவாயில்லையா, ஆனந்த் பொண்டாட்டிக்கு புத்தி வந்துட்டேன். நாங்கட ரூமுக்குள்ளே கிடக்காலே, ஒருத்தட்டி மூஞ்சி கொடுத்து பேசியால ஒரு வேலையும் உருப்படியே செய்ய மாட்டேங்காலேன்னு நினைச்சேன். பரவாயில்லையா, அவளாவே வந்து வேலை பார்த்திருக்காளே. இதுதான் இந்த குடும்பத்துக்கு வேணும், இந்த மாதிரி மருமவளாதான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே சரோஜினி இருக்காளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தா, காப்பி குடிச்சு பாத்துட்டு. எதே வேண்டாத்தே, வாந்தி வந்தாலும் வந்துட போகுது. ஏல குசுப்பு, இப்படிலாம் அவளை
குசுப்பு காபி நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாம குடிச்சிரு. வேண்டாம் தே, நானே போய் போட்டுக்கிடி. எனக்கு நான் போட்டாதான் பிடிக்கும். எனக்கு என் சின்ன மருமவ சாரோஜினி காபி போட்டாதான் என்ன பிடிக்கும். சின்ன மருமவ நேத்து வந்தவ இவளுக்கு முக்கியமா போயிட்டா. அவ போட்டாதான் இனி காபி குடிப்பாவலாம். இத்தனை வருஷமா நானும் எங்க அக்காவும் தான் காபி போட்டு போட்டு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இவளுக்கு மறந்து போச்சு. சின்ன மருமவ காபி போட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கா, இனி அவ போட்டாதான் குடிப்பாவலாம். ரொம்ப தான் பண்ணியாவ. அவ போட்ட காபி நல்லாவே இல்லைன்னு இதுல இருந்து தெரியுது. அதனாலதான் அத்தை இப்படி பில்டப் பண்ணிட்டு போறாவ. எத்தனை நாளைக்கு இந்த பில்டப் போகுதுன்னு பாப்போம். சரி, காபில இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு, டிஃபன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அவெல்லாம் டிஃபன் செஞ்சு வச்சிருக்காலாம், பிள்ளைகள் எப்படி திங்க? பேசாம ரூபாய் கொடுத்து அங்க ஏதாவது வாங்கி தின்னுங்கன்னு சொல்லி அனுப்பிட வேண்டியதான். மாமா 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 எங்க இருக்கிய? என்ன சரோஜினி, பாத்ரூம்ல தான் இருந்தேன். சரி மாமா, தங்க காபி. என்ன இன்னைக்கு நீ காப்பி கொண்டு வந்திருக்க? எங்க அண்ணி தானே கொண்டு வருவாவே. இத்தனை நாள் அவிய கொண்டு வந்தாவே, இன்னைக்கு நானே காபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் மாமா. என்ன சொல்ற, நீ காப்பி போட்டியா? ஆமா மாமா, நான் தான் காபி போட்டேன். காபி மட்டும் இல்ல மாமா, இன்னைக்கு டிபன் நான் தான் செஞ்சிருக்கேன். என்னது, நீ செஞ்சியா? ஏன் எங்க அண்ணில எங்க போனவ? அவிதான் செய்வாவே. மாமா, என்னால அக்கா தானே செய்வாவே. இன்னைக்கு எனக்கு 5 மணிக்கே முழிப்பு வந்துட்டு மாமா. அதான் கிச்சனுக்கு போய் பாப்போம் அக்கா இருப்பாவன்ட்டு போனே. அங்க யாருமே இல்லையா, இட்லி மாவு அரைச்சி வச்சாப்ல இருந்துச்சு. அதனால நானே எல்லாருக்கும் இட்லியை வச்சுட்டு சாம்பார் வச்சு சட்னி வச்சேன். அப்படியே அவ்வளவு செஞ்சியா? ஆமா மாமா, சாப்பாடும் செஞ்சுட்டேன் பிள்ளைகளுக்கு. சரோஜினி, பிள்ளைகளுக்கு கொடுத்து விடியது நல்லா செஞ்சியா? ஏன் மாமா, அன்னைக்கு உங்களுக்கு காரக்குழம்பு வச்சு தந்திருந்தேன், நல்லா இருக்குன்னு தானே சாப்பிட்டியே? நல்லாதான் இருந்து. ஆனாலும் அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப உப்பள்ளி போட்டு காரத்தையும் அள்ளி போட்டிய. மாமா, அது நானா போட்டதில்ல, நீங்க சொன்னதுனால போட்டது தானே. ஓ ஆமால, உனக்கு அப்ப நல்லா சமைக்க தெரியுமோ? நல்லா சமைப்பேன் மாமா. நீங்க அன்னைக்கு உப்பு காரத்தெல்லாம் போடுன்னு சொன்னதுனால தான் அப்படி சமைச்சேன். இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க மாமா, சூப்பரா இருக்கும். இந்த காப்பியை நான் போட்டதை முதல்ல குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி சரோஜினி, தா. மாமா, இனி உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். உன்னால முடிஞ்சா எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்க, அவிய என்ன கேட்காவளோ செஞ்சு கொடு. கண்டிப்பா மாமா. காப்பி நல்லா இருக்க. சரோஜினி, உண்மையா நீயா போட்டா? மாமா, எதுக்கு இப்படி சண்டைக்கு விடுறிய? நான் தான் போட்டேன். அப்படியே, நீ தான் போட்டியோ? சரி, நீ காப்பி குடிச்சியா? இல்ல மாமா, உங்களுக்கு தந்துட்டு போய் தான் குடிக்கலான்னு வந்தேன். காலையில முடிச்சு இவ்வளவு வேலை பார்த்திருக்கா, காலையில காப்பி குடிக்க வேண்டியதானே? மாமா, அது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு குடிக்கலாமேன்னு தான் குடிக்கல. அப்படிலாம் ஏன் இருக்கணும்? காப்பி போட்டா உனக்கு தேவைப்பட்ட முதல்ல குடிச்சிரு, அதுக்கு பிறகு எல்லாருக்கும் கொண்டு கொடு, பரவாயில்ல. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும், எல்லாருக்கும் கொடுத்துட்டே குடிக்காதான் எனக்கு பிடிக்கும். சரி சரோஜினி, காப்பி நல்லா இருக்கு. சரி மாமா, குளிக்கிறீங்களா? வெந்நீர் போடட்டுமா? சுடு தண்ணி எதுக்கு? நான் என்னால பச்சை தண்ணில தானே குளிப்பேன். பச்சை தண்ணில குளிப்பியா? அது தோட்டத்துல எங்க வீட்டுல குளிக்க புரியல. குளிரு மாமா, அதான் சுடு தண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டேன். வேண்டாம் சரோஜினி, நான் பச்சை தண்ணிலே குளிச்சுட்டு கிளம்பி. மாமா, இட்லி அவிச்சாச்சுல, சாப்பிட்டுட்டு தான் போனோம். நான் 10 மணிக்கே வந்து சாப்பிடி சரோஜினி, இப்ப வேண்டாம். இல்ல மாமா, நீங்க சாப்பிட்டுட்டு தான் அன்னைக்கு தோட்டத்துக்கு போனோம். குளிச்சிட்டு வாங்க மாமா, நான் சூடா இட்லி எடுத்து வைக்கேன். இவ்வளவு சீக்கிரமாவா? சாப்பிடுங்க மாமா, காலையில தான் டிபன் சாப்பிடணும். பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது சாப்பிடுவாங்கல்ல, அப்ப நீங்களும் சாப்பிடுங்க மாமா. சாப்பிட்டுட்டே தோட்டத்துக்கு போங்க, அப்புறம் மதியத்துக்கு நான் சமைச்சு வைக்க வந்து சாப்பிடுங்க. என்னது, மதியத்துக்கு நீ தான் சமைக்க போறியா? ஆமா மாமா, அக்கா கூட சேர்ந்து நானும் தான் சமைக்க போறேன். என்ன எல்லாம் இப்படிதான். பரவாயில்லையே, மாறிட்டியே சரோஜினி. சரி மாமா, இருக்கட்டும். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு வைக்கேன். என்னெல்லாம் பிடிக்கும்னா என்ன கேக்கா? சாப்பாடு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டேன் மாமா. இன்னைக்கு மதியம் நான் சமைச்சு வைக்கேன். சரோஜினி, எனக்கு நீ ஒண்ணு தனியாலாம் செய்யண்டாம். அண்ணன்களுக்குலாம் என்ன சமைக்கிறியோ அது போதும் எனக்கும். இல்ல மாமா, எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்க போறோம். உங்களுக்கு என்னது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க, அதையே சேர்த்து எல்லாருக்கும் செஞ்சிருவோம். அப்படியா? ஆமா மாமா. நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லட்டுமா? மாமா, இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதான் சரோஜினி, நான் யோசிச்சுட்டு பரவ சொல்லியனே. திடீர்னு கேட்டவுடனே என்ன பிடிக்கும்னு தெரியல, எது சமைச்சாலும் நான் சாப்பிட்டுருவேன். சரி மாமா, நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க, நான் கிச்சனுக்கு போறேன். சரி சரோஜினி. சரோஜினியா இது? எப்பவுமே ஒரு மாதிரி உம்முன்னு இருப்பா, இன்னைக்கு ரொம்ப கலக்கலன்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போறா, நம்பவே முடியலையே. பரவாயில்ல, எப்படியோ ஒரு சண்டைக்கு பிறகு மாறி இருக்காளே. இப்படியே இருக்கட்டும், இதான் நல்லது. ஏங்க 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 எழுந்துருங்க. எழுந்துருங்க, விடுங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு? எத்தனை தடவை எழுப்புறது? தோட்டத்துக்கு போகணும்ல. ஏங்க என்ன? எழுந்துருங்க, என்ன தூங்கிட்டே இருக்கீங்க விடிஞ்சிட்டு? ஏன் தான் இவ்வளவு சீக்கிரம் விடியுதோ? இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள விடிஞ்சிட்டு. என்னது, இப்பதான் படுத்தீங்களா? ராத்திரி படுத்தீங்க, மறந்து போச்சோ? எழுந்துருங்க, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கே, குடிங்க.
சீக்கிரமா ரெடி ஆகுங்க, நான் காலேஜுக்கு போகணும். நீங்க தானே கொண்டு போய் விடணும். ஏங்க உங்களை தான் சொல்றேன், எழுந்துருங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தோட்டத்துல போய் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. எழுந்திருக்கவே முடியல. ஏங்க எதுக்கு தோட்டத்துல போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க? அதான் உங்களை உட்கார்ந்துருந்து வேலை பாருங்கன்னு சொல்றாங்கல்ல. நீங்க தான் கேட்காம தோட்டத்துல போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ உடம்பு வலிக்குதுன்னு சொல்றீங்க. பேசாம இன்னைக்கு தோட்டத்துக்கு போகாம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. இல்ல தோட்டத்துக்கு போகணும். எதுக்குங்க அடம் பிடிக்கிறீங்க? வீட்ல இருங்க. முடியாது, தோட்டத்துக்கு போயே ஆகணும். சொன்னா கேட்கவே மாட்டீங்க. ரொம்ப தான் உங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கு. சரி இந்தாங்க காஃபி குடிங்க. நீ போய் ரெடி ஆகு போ. சாப்பிட்டுட்டு உன்னை கொண்டு போய் காலேஜில் விடுறேன். சரி. தோட்டத்துக்கு போனாதான் நான் நினைச்சதை நான் சாதிக்க முடியும். அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படி தோட்டத்துக்கு போகாம இருக்க முடியும்? போய் தான் ஆகணும்.